ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊட்டி விலாக். நாங்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஊட்டி போயிருந்தோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நிறைய விஷயம் இருக்குது, போக போக சொல்கிறேன். ஒரு சைடு வந்து ரொம்ப மெமரபுளாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் சேடாக ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி ட்ரிப் வந்து ஒரு சடன் பிளான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது வந்து நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நான் பிளான் பண்ணது. என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் மாதிரி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா அவருக்கே வந்து தெரியாது, அவர்கிட்ட நான் சொல்லாமல் பண்ணேன். சர்ப்ரைஸ்னால் சொல்லாமல் பண்ணுறது இல்லை. ஸோ அதனாலேயே சில பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஊட்டி இங்கேருந்து போகணும் அப்படின்னா ஒரு சின்ன பிளான் மாதிரி நான் சொல்கிறேன். இன்கேஸ் யாராவது ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஊட்டி நம்ம போகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் வந்து ட்ரெயின் ஏற முடியும்னா அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏறிடுங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்தும் வந்து 3 hours, கோயம்புத்தூர்லேருந்து 3:45 ஆச்சு, 3 hours 45 minutes ஆச்சு மேலே ஊட்டி போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நைட்டு வந்து 10 o'clock ட்ரெயின், சேரன் எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் போனோம். ஸோ 10 o'clock ட்ரெயின், அங்கே கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகவே 6 ஆகிடுச்சு. ஸோ 6 o'clock ரீச் ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்து திரும்ப பஸ் வந்து அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் போகணும். நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் தான் ஊட்டி பஸ் ஏறணும். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் போகவே அந்த பஸ்ஸை பிடிக்கவே எங்களுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 6:40 தான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸை பிடிச்சோம். 11 இல்லைனா 32 இது ரெண்டில் ஏதோ ஒரு பஸ் நம்ம ஏறினா நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஊட்டி பஸ் ஏறிட்டோம். நாங்கள் ஊட்டி போய் ரீச் ஆகும்போது 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஹாலிடே டூர் மேக்கர்கிட்ட வந்து நாங்கள் பேக்கேஜ் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சஜஷன் என்ன, அதுவும் நல்லா இருந்தது. ஹாலிடே டூர் மேக்கர் அவங்க அரேஞ்ச் பண்ணது நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு ஒரு கேப் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா நீங்கள் டூர் பேக்கேஜுன்னு புக் பண்ணும்போது அவங்க கேபு ப்ளஸ் ஹோட்டலு அது இல்லாத அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் அமௌண்ட் வச்சு தான் நமக்கு வந்து போடுவாங்க. ஸோ அந்த கமிஷன் அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சமாகும். நான் வேணால் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் அந்த மேனேஜராக இல்லை அவங்களே ஓனராங்கிறது தெரியல, அந்த ஹோட்டலில் இருந்த ஒருத்தவங்களுடைய நம்பர் என்கிட்ட இருக்குது, சசின்னு அவரோட பேர். ஸோ அவருடைய நம்பரும் ப்ளஸ் எங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ண அவங்க பேர் வந்து சதீஷ். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 கார் வச்சுட்டு ரெண்ட்டுக்கு ஓட்டுவாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுடைய நம்பரும் கொடுக்குறேன், ப்ளஸ் எங்களுக்கு பர்சனலாக கொடுத்த டிரைவரோட நம்பரும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது மூணுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் அந்த நம்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த சம்மர் டைமில் போகிறத விட இந்த மாதிரி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 months போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் எல்லாத்த விட கம்மியாக இருக்கும். ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். அட் த சேம் டைம் வெயில்ங்கிறது அது செகண்டரி. யூஸ்வலாக வந்து ரஷ் நிறையா இருக்கும். அக்டோபருக்கு மேலே நவம்பர், டிசம்பர் போனீங்கன்னா மழை இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 months போனீங்கன்னா உங்களுக்கு மழையும் இருக்காது, ப்ளஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எல்லா இடமுமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் பார்க் போனாலோ ஒரு ஃபால்ஸ் போனாலோ எங்கே போனாலுமே ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து செப்டம்பர் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு இவர் வந்து மொபைலில் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார், பஸ் எத்தனை மணிக்கு, எந்த பஸ்ஸு நம்ம ஏறணும் அப்படிங்கிறத இவர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். ப்ளஸ் ஓலாலையும் கேப் புக் பண்ணலாமா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரங்க வந்து ஏன்ப்பா இங்கே நிற்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. அதே டைம் வந்து எனக்கு அவங்க மேலே தான் வந்து டவுட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரி நியூ பஸ் ஸ்டாண்டுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்கே வெயிட் பண்ணாதீங்க அங்கே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க.
யூஸ்வலாக எந்த ஒரு ஆட்டோக்காரங்களும் வந்து வாங்க நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர இந்த பஸ்ஸு இத்தனை மணிக்கு வரும் அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் வாலண்டியராக அவங்க வந்து சொன்னதுனாலையும் என்னவோ மேபி அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். அவங்க சொன்ன உடனே நாங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்னோம். உடனே பஸ் வந்துச்சு. பஸ்ஸை நாங்கள் வந்து ஏறிட்டோம். அங்கே போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஊட்டி பஸ் ஏறிட்டு பார்த்தா இவரோட மொபைல் காணோம். பஸ்ஸு வந்து ரஷ்ஷெல்லாம் இல்லை. நாங்கள் இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஏறின பஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ ரஷ்ஷாக இருந்தால் கூட வந்து பஸ்ஸில் யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் கண்டிப்பாக மிஸ் ஆகலை. ஏன்னா பஸ்ஸில் வந்து நானும் என் மாமியாரும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு சைடில் இருக்க டைரக்ட் சைடில் இருக்க சீட்டில் என் ஹஸ்பண்டும் என் பையனும் உட்காந்துருந்தாங்க. ஸோ நான் அவரை வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ கண்டக்டரை தவிர அங்கே நடக்கிறது கூட ஆள் இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பஸ்ஸில் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே தான் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மொபைல் மிஸ் ஆனோடனே எங்களுக்கு செம்ம மூட் ஆஃப். நாங்கள் ஊட்டி பஸ் ஏறிட்டு ஊட்டி பஸ்ஸும் மூவ் ஆகிடுச்சு. இல்லைனாலுமே நம்ம வந்து எங்கேன்னு போய் தேடுறது யாருன்னு போய் தேடுறது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 10:30 தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தா 10:30 தான் நம்ம ஊட்டி போக போகிறோம். நம்மளால் பெருசாக வந்து ஃபஸ்ட் டே சுற்றியே பார்க்க முடியாது. எங்களுக்கு 2 days தான் நாங்கள் வந்து பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் சரி இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மேலே ஊட்டியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நான்லாம் ஊட்டி மேலே அங்கே போகிற வரைக்குமே செம்ம மூட் ஆஃப், அழுதுகிட்டே போனேன். ஐயோ மொபைல் போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் தான் வந்து இந்த ஊட்டி ட்ரிப் வந்து நான் தான் பிளான் பண்ணேன், சர்ப்ரைஸாக பிளான் பண்ணேன். ஸோ சரி நம்ம கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா எப்படி மொபைல் மிஸ் ஆகிருக்காதோ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே சரி பரவாயில்ல விட, மிஸ் ஆகணும்னு இருந்திருக்கு, மிஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிப்புக்காக வந்துட்டு நம்ம அந்த ட்ரிப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மனசை தேதிட்டார். பட் எனக்கு தான் வந்து அது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஊட்டி குன்னூர் தாண்டினோடனே வந்துட்டு டிரைவருக்கு கால் பண்ணி சொன்னோம். அவங்க வந்துட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இறங்கினோடனே எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அங்கே போயிட்டு ஜிபே ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பஸ் ஏறிட்டு தான் என் அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மொபைல் வர மிஸ் ஆகிடுச்சா, அதனால் அங்கே போயிட்டு ஏடிஎம் பார்த்தா ஊட்டியில் வந்துட்டு ஏடிஎம்மில் அவ்வளோ சீக்கிரம் கேஷ் எடுக்கவே முடியல. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகும்போது ஜிபே ஃபோன்பே இருக்கிறது ஓகே தான், ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் எங்களை மாதிரி சடனாக திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு கோயம்புத்தூர்லேயே வந்து ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னாலும் இங்கே நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு சத்தியமாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்கே போயிட்டு வந்து நாங்கள் நல்ல வேலை நாங்கள் ரூமுக்கு எல்லாமே இந்த பேக்கேஜில் புக் பண்ணியிருந்தனால ஈவினிங் போயிட்டு ரூமுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ஈவினிங்குள்ளே நாங்கள் ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 ஏடிஎம் போனோம். 2 ஏடிஎம்முமே வந்துட்டு அப்போ தான் அமௌண்ட்டு ஃபில் பண்ணுறோம், ஒரு 15 minutes ஆகும், ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்குன்னு ஏதோ ஒரு ஏடிஎம் ஏதோ ஒரு இது சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் அமௌண்ட் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஜிபே ஃபோன்பே ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் கையில் எச்சரிக்கைக்கு அமௌண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்களை வந்து ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து ஹோட்டலில் 10:45 உள்ளே போயிட்டோம். ஹோட்டல் உண்மையிலேயே சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஹோட்டலில் வந்து ஜஸ்ட்டு ஸ்டே பண்ண தான் போகிறோம். நம்ம முக்கால்வாசி சைட் சீயிங் தான். நைட்டு தூங்கிறதுக்கு மட்டும் தான் ஹோட்டல் போகிறோம். ஸோ நான் வந்துட்டு 3 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படிலாம் பார்க்கல, ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்டான ஹோட்டல் தான் பார்த்தேன். அப்போயுமே நான் நினச்சேன், இன்கே ஸ்டாண்டர்டான ஹோட்டல்னால் ரொம்ப சுமாராக இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். பட் அந்த ஸ்டாண்டர்டான ஹோட்டலுமே சூப்பராக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களும் சரி நல்லாவே வந்து பேசினாங்க. உள்ள கீசர்லாம் இருந்தது. அந்த எப்படி சொல்கிறது, ரூமே ரொம்ப நீட்டாக இருந்தது. சில இப்போ இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மகாபலிபுரம் போயிருந்தப்போ வந்துட்டு எங்களுக்கு ரூம் இதே மாதிரி தான். ரூமுக்கு வந்து நான் பெருசாக வந்து அமௌண்ட்டு செலவு பண்ணவே மாட்டேன். ரூம் வந்து ஏசி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் வந்து பார்க்கவே மாட்டேன். நார்மலாக ஒரு ரூம் ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். என்ன ஒரு நைட் தானே, நம்ம என்ன அங்கேயே போய் தங்க போகிறோமான்னு சொல்லிட்டு ரூமுக்கு அமௌண்ட் செலவு பண்ண மாட்டேன். அங்கே போனப்போ வந்து அமௌண்ட் கம்மியாக இருந்தது, பட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் பேக்கேஜாக புக் பண்ணதுனால அவங்க ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட் வாங்கினாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. நான் அது என்ன ஹோட்டலுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்ட்டு. இல்லைனாலும் அந்த நம்பர் அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். இதுலேயே 2 விதம் இருக்குது. நீங்கள் வெக்கேஷன் டைமில் சீசன் டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரூம் ரெண்ட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 3 மந்தில் போனீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து அவங்க நாள் இது வந்து பேக்கேஜா இல்லை அவங்க ஹோட்டலில் கொடுக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து நாள் நைட்டு டின்னரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க கொடுக்கறதா இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் டாய் ட்ரெயின் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஊட்டி டு குன்னூர் டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எங்களால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 9:15க்கு எங்களுக்கு ட்ரெயின். ஸோ 8:30க்கெலாம் நாங்கள் செக் அவுட் பண்ணால் தான் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் 8:50க்குள்ளே நாங்கள் போக முடியும். அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வாங்கல, அதில் காஃபி வாங்கிக்கிட்டோம். இன்கேஸ் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் காஃபி அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் நீங்கள் காஃபிக்கு வந்து பே பண்ணணும். ஒரு காஃபி வந்து 25 rupees. ஸோ பட் காஃபி நல்லா இருந்தது. 25 rupees காஃபி நல்லா தான் இருந்துச்சு. நாள் வந்து என்ன பார்த்தோன்னா, ஸோ போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்தோம். கார் ரெடியாக இருந்துச்சு. கார் ஏறினோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரெக்டாக போட்டிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து லாஸ்ட்க்கு போயிட்டு வர ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி பண்ணாங்க. போகிற வழியிலேயே வந்து இந்த இடத்துக்கும் நம்ம விசிட் வருவோம், இந்த இடத்துக்கும் விசிட் வருவோம், இங்கே இது ஸ்பெஷல், அங்கே அது ஸ்பெஷல்னு சொல்லிட்டு உண்மையிலே கைடன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. டிரைவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் வந்து பக்காவாக கைட் பண்ணார். அதாவது ஊட்டி இப்போ நம்ம ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு தெரியாதவங்க வந்தால் எப்படி நம்ம ஊட்டியை பற்றி நம்ம தமிழ்நாட்டை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து அவங்க நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு போகிற வழியில் வந்து ஒரு சின்ன சிலை மாதிரி இருந்தது. அந்த சிலை எல்லாமே எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, போகும்போது என் மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் காரில் சார்ஜ் போட்டே போனதுனால போகும்போது என்னால் எதுவுமே எடுக்க முடியல. திரும்ப ரிட்டன் வரும்போது தான் சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் இணைச்சி விட்றேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டிங் கூப்பிட்டு போனாங்க. போட்டிங் வந்துட்டு நீங்கள் தனியாக 1 ஆள் 2 ஆள் 3 ஆள் அப்படி போனீங்கன்னா 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு 10 members ஷேர் பண்ணி போனோம். ஸோ அப்படி போகும்போதே எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 190 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 390 ஓவராலாக நாங்கள் வந்து பே பண்ணோம். 130 நாங்கள் பே பண்ணோம் ஒரு ஆளுக்கு. டோட்டலாக 390 ஆச்சு. போட்டிங் சூப்பராக இருந்தது. ஆனால் செம்ம சில்லுன்னு இருந்தது. நாங்கள் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு தான் போனோம். இருந்தாலும் அந்த தண்ணியில் போக போக வந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நிறுத்திட்டாங்க. இங்கே வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே விலங்குகள்லாம் வரும், சமயத்தில் புலி கூட தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ரொம்ப தூரம், அதாவது நம்ம போட்டிங்க்கு ஏறின இடத்துலேருந்து ரொம்ப தூரம் உள்ளே தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எங்களுக்குலாம் உண்மையிலேயே செம்ம பயமாக இருந்துச்சு. புலிலாம் வரணுன்னே ரொம்ப பயந்தோம். பட் அவங்க சொன்னாங்க அவனும் இல்லை, அது வந்து நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாது, அது வந்து தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஏரியா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே பஸ் ஏறிட்டோம். காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ட்ரெயினில் இறங்கியதுக்கப்புறம் மொபைல் தொலைஞ்சிது. நாங்கள் ஹோட்டல் போகும்போதே 11:30 ஆகிடுச்சு. செம்ம பசி. பட் எனக்கு வந்து அந்த சாப்பிட்ற மூடும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாள் நைட்டே சப்பாத்தியும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஹோட்டலில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு 2 சப்பாத்தி எல்லோரும் சாப்பிட்டு வந்ததுனால அடுத்து பைக்காரா போகிற வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்குச்சு. நெக்ஸ்ட்டு பைக்காரா போனோம். பைக்காராவில் வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்துட்டு விஜயா ஹோட்டல், ஐ திங்க் ஹோட்டல் பேர் மறந்துச்சு, விஜயா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட நிறுத்தினாங்க. அங்கே அந்த வழியில் 2-3 ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஜயா ஹோட்டல் இருந்தது. அதுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு போயிட்டு சிக்கன் பிரியாணி அண்ட் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி சீரியஸாகவே எனக்கு பிடிக்கல. மேபி அவங்க ஊர் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு பிடிக்கல. நான் வந்து மீல்ஸ் எடுத்துக்கிட்டேன். என் அத்தையும் இவரும் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு உள்ள பைக்காரா ஃபால்ஸ் போனோம். அங்கே போயிட்டு வந்து நாங்கள் போன டைம் வந்து தண்ணி சுத்தமாக வரல, சும்மா அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இருந்தது. என்ன கேட்டால் வந்து அந்த பைக்காரா ஃபால்ஸ் நாங்கள் போனதே வந்து ஒரு டைம் வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா போனால் கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அதாவது பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி கொஞ்சம் நிறைய ஃபால்ஸ் மாதிரி வந்தாலாவது நமக்கு பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். அதுவுமே இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் வந்தாங்க. என்னென்னா, அங்கே வந்துட்டு எல்லாம் இறங்கும்போது கடகடன்னு இறங்கிடுறோம். திரும்ப ஏறும்போது மேடாக இருக்கா, சுத்தமாக ஏற முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று அந்த பனிக்காற்று மூச்சு இழுத்து தொண்டை மூக்கு எல்லாம் செம்ம எரிச்சு. ஸோ அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் பெட்டர் ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம ஏறும்போது கண்டிப்பாக மூச்சு வாங்கும். அந்த பனிக்காற்றை இழுத்து மூக்கெல்லாம் எரிச்சல் எடுத்துரும். திரும்ப வந்து மூச்சு இழுக்கவே நமக்கு வந்து ஐயோ வேண்டாம், இன்னும் 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம், அவ்வளோ எரிச்சல் எடுத்துரும். ஸோ மாஸ்க் வச்சுக்கோங்க, பெஸ்ட் என்ன கேட்டால் மாஸ்க் வச்சுக்கிறது.
அதுக்கப்புறம் வந்து அத்தையை வந்துட்டு நாங்கள் அந்த எலக்ட்ரிக் வண்டி மாதிரி ஒன்று வந்துச்சு, அதில் அனுப்பிச்சி விட்டுட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் அதில் வேணாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஏன்னா மெயின் ரோட்லேருந்து பைக்காராக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும், நடந்து வரணும். அங்கேருந்து பைக்காரா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் நடக்கிறதுக்கு, ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அவங்கள எலக்ட்ரிக் ட்ரெயினில் அனுப்பிச்சி விட்டு நாங்கள் வந்துட்டு கூட நடந்து வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பைக்காரா பார்த்துட்டு வர வழியில் பைன் ஃபாரஸ்ட் போனோம். அங்கேயே வந்து சூப்பராக இருந்தது. பைன் ஃபாரஸ்ட்டு வந்து ரொம்பலாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப புதற அந்த மாதிரி இல்லை. ப்ளஸ் மதிய டைம் ஆக ஆக கொஞ்சம் வந்து சில்னஸ் கம்மியாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஹார்ஸ் ரைடிங் போனாங்க. இவரும் என் ஹஸ்பண்டும் என் பையனும் ஹார்ஸ் ரைடிங்க்கு போனாங்க. அதுக்கு வந்து 400 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுலேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. பாதி வழியோடு திரும்ப வர மாதிரி இருந்தால் 200, ஃபுல்லாக போயிட்டு வரட்டும், ஃபுல்லானா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஃபுல்லாக போயிட்டு வர மாதிரி இருந்தால் 400. என் பையனுக்கு ஃபஸ்ட்டு ஏறினோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் ஃபுல்லாகவே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டான். ஸோ 400 ஆச்சு. போயிட்டு வந்துட்டு இதில் இன்னொன்று என்னென்னா, இவருக்கு வந்து நெக்ஸ்ட் டே பர்த்டே, 26th September இவருக்கு பர்த்டே. நான் வந்துட்டு கேக்கை வந்து நான் சர்ப்ரைஸாக ரெடி பண்ணோம், அரேஞ்ச் பண்ணோம். எப்படி இவர் எங்கள் கூடயே சுற்றுறாரு, எங்கே தனியாக போனால் நம்ம சொல்லலாம், எப்படிடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஹார்ஸ் ரைடிங் போன கேப்பில் நான் ஓடி போய் டிரைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேக் வேணும்னா ஈவினிங் டைம்லேயோ அல்லது எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கூட நீங்கள் வாங்கி அவர்கிட்ட கொடுத்து வச்சுருங்க, இந்த ஹோட்டலில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு கார்டன் போகிற வழியில் ஒரு இடத்துல டீ குடிக்க நிறுத்தணும். அங்கே வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட் 2 கேக் இருந்துச்சு. நான் சரி பிளாக் ஃபாரஸ்ட்டே போதும் அப்படின்னு அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சரிம்மா நான் வாங்கி வச்சுறேன், நீங்கள் சும்மா அப்படி டீ குடிச்சிட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களே இவரை வேற ஒரு வாக் மாதிரி போகலான்னா, இங்கே என்ன பார்க்கறதுக்கு இருக்குது, எதுக்கு வாவான்னு கூப்பிட்றோம்னாங்க. சும்மா இப்போ நம்ம இங்கே வந்து நடக்கவே இல்லை, நம்ம ஊட்டினாலே இந்த மலைப்பாதையெல்லாம் நடக்கிறது தான் ஒரு ஆசையாக இருக்கும், வாங்க சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம். அந்த அண்ணன் தான் சொன்னாங்க போயிட்டு வாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு நாங்கள் திரும்ப வர்றதுக்குள்ளே அந்த அண்ணன் வாங்கிட்டாங்க. பட் நாங்கள் கரெக்டாக திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க வாங்கி அந்த டிக்கிக்குள்ளே வைக்கிறதே இவர் வந்து பார்த்துட்டாரு. பட் எங்ககிட்ட சொல்லலை. அவர் என்னமோ டிக்கியில் வைக்கிறது ஏதோ சர்ப்ரைஸாக பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டன், கர்நாடகா கார்டன் கூப்பிட்டு போனாங்க. அது வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. பட் ஃபஸ்ட்டே எங்களை பைக்காரா கூட்டு போகாமல் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். அதில் வந்து ஒரு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க, அந்த பிரிட்ஜில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்லாம் பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லை சுத்தமாக. கேப் வந்து ஈவினிங் 6:30 முடிச்சிடுவாங்க. 6:30க்குள்ளே நம்ம பார்த்துட்டு அவங்களை அனுப்பிச்சி விட்டுறணும். 6:30க்கு நம்மளை ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன இடங்கள்லாம் மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ஓகே அங்கேயும் ஃப்ளவர்ஸ் நிறைய இருந்தது. பட் அந்த சைடு வந்து நர்சரி வச்சுருந்தாங்க. நர்சரிக்கு எங்களால் போகவே முடியல. இப்படியே இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் மட்டுமே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மட்டுமே பார்த்துட்டு நாங்கள் இப்படியே திரும்ப வெளியில் வந்து கார் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. நைட்டு வந்துட்டு டின்னர் வந்து பரோட்டாவும் சிக்கன் கறி, பரோட்டா சிக்கன் கறி வேணுமா இல்லை சப்பாத்தி சிக்கன் கறி வேணுமானாங்க. நாங்கள் பரோட்டா சொல்லிட்டோம். ஸோ பரோட்டா சிக்கன் கறி கொடுத்தாங்க. அது டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. வந்துட்டோன்னா செம்ம குளிர், செப்பல் கழட்டி விட்டுட்டு கீழே தரையில் சாதாரணமாக கால் வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அப்புறம் நைட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்திருந்த டைமுக்கு காலேஜ் கேங் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போட்டு செம்ம டான்ஸு. அந்த கேம்ப் ஃபயர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த சாங்கை கேட்டு என் பையன் ஒரு பக்கம் ஆட, நாங்கள் வெடி பார்த்து ஜாலியாக இருந்தது. பார்த்துட்டு எனக்கு வேறு டைம் ஆகிட்டே இருந்தது, 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போயிட்டு வேறு வைக்கிறேன். 11:50 கொண்டு 11:55 கொண்டு 11:58 கொண்டு கரெக்டாக 12 கொண்டு அந்த மாதிரி 4 அலாரம் வச்சுட்டு கரெக்டாக வரைக்கும் அவர் சசி அவருக்கும் வந்துட்டு எனக்கு 12 o'clock நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அப்புறம் 11:55க்கு நாங்கள் இருந்து கதவை திறந்து வெளியில் வந்துட்டு கேக்கு அவங்கள்ட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அவங்க வந்து இல்லை நீங்கள் சாரை வெளியில் கூட்டிகிட்டு வாங்க, டேபிள் இருக்குது நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இவரை போயிட்டு எழுப்பி அவரையும் பையனையும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க அதுக்குள்ளே டேபிள்லாம் போட்டு கேக்கை மட்டும் வச்சுட்டு அவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க. நாங்கள் போயிட்டு கேண்டில் வச்சு கேண்டில் பற்ற வைக்கலாம்னா அந்த பனியில் வந்து தீப்பெட்டி பற்றவே இல்லை, செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தீப்பெட்டி வச்சு பற்ற வச்சு அது கேண்டில் லைட் ஆன உடனேவே அவங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சைடில் பாடிட்டு வந்து அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக நல்லா இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு நான் இவருக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தா இவரோட ரியாக்ஷன் வந்து தூக்கத்தில்
அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அதுவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பெருசாக எப்பயுமே அவர் வந்து எந்த விஷயத்துக்கும் ரொம்பலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படியோ நானும் கிஃப்ட் கொடுத்தேன். அவங்களும் வந்து ஓகே சரி சந்தோஷம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி எழுந்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். கார் வர சொல்லி கிளம்பியாச்சு. நாங்கள் வந்துட்டு 9:15 ஷார்ப்பாக வந்து டாய் ட்ரெயினுக்கு போயாச்சு. அங்கே டாய் ட்ரெயினில் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க வீடியோஸ். நீங்கள் டாய் ட்ரெயின் போட்டிங்கனாலே ஏகப்பட்டது வரும். ஸோ டாய் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து ஒரு மியூசியம் மாதிரி சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான டாய் ட்ரெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அது எல்லாமே போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீனரிஸ் இருக்குது. இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து ட்ரெயினோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு உட்காந்துட்டோம்னா வெறும் பாறையை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ரைட் சைடு உட்காந்தா தான் கொஞ்சம் வியூ இருக்கும். அது நமக்கு வந்து சீட் எப்படி அமையுதுன்னு சொல்ல முடியாது. ஐஆர்சிடிசிலேயே நீங்கள் வந்து ஊட்டி டு குன்னூர் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த டாய் ட்ரெயின் டைமிங்ஸ் வந்து காட்டுவாங்க. அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து செகண்ட் சிட்டிங்கில் தான் போனோம். ஃபஸ்ட் கிளாஸில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. செகண்ட் சிட்டிங்கில் போனோம். செகண்ட் சிட்டிங்கில் ஒரு ஆளுக்கு 150 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் தன்விக்கும் சேர்த்தே வந்து டிக்கெட் போட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப கிட்ட இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் முன்கூட்டியே போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்து டிக்கெட் போட்டு வச்சுறது தான் பரவாயில்ல. ஏன்னா செகண்ட் சிட்டிங் வந்து பஸ்ஸு சீட்டை விட ரொம்ப கிட்ட இருக்கும். நம்மளால் காலை வந்து இப்போ எப்படி நான் உட்காந்துருக்கணும் அப்படியே தான் உட்காந்துருக்கணும். காலை நீட்டாக மடக்க கூட முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குன்னூரில் போய் இறங்கின உடனே கரெக்டாக டிரைவர் வந்துட்டாங்க. வெளியில் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தோடனே டிரைவர் வந்துட்டாங்க. இன்னொன்று அவங்கக்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் காரை பார்க் பண்ணிங்கன்னா 50 ருபீஸ் பே பண்ணணும். அவங்கள வெளியில் எங்கேயாவது மேக்ஸிமம் அவங்களே வெளியில் பார்க் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் முன்கூட்டியே கேட்டு வச்சுக்கோங்க. அவங்கள வெளியிலே பார்க் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்துட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு வெஜ் ஹோட்டல் ஒன்று இருந்தது. ஆனால் சாப்பாடு எல்லாமே வந்து ரேட் ரொம்ப கம்மி தான். சாப்பாடு வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம இங்கேயெல்லாம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் அங்கேயும் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப கார் வந்து ஏறினோம். அதுக்கப்புறம் வந்து குன்னூரில் நெக்ஸ்ட்டு சைட் சீயிங்க்கு கூப்பிட்டு போனாங்க. அதே மாதிரி தான் இதுவும் லாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு இடமா நமக்கு காட்டிகிட்டே வந்து லாஸ்ட்டாக வந்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி, டீ எஸ்டேட்டுக்கு போனோம். டீ எஸ்டேட்டில் வந்துட்டு அந்த டீ எஸ்டேட் வந்து பார்த்தாலே வந்து அப்படியே ஏன்னோ க்ரீன் கலர் போர்வையை போற்றி விட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்குலாம் சீரியஸாக எனக்கு வந்து டீ எஸ்டேட்டில் யாராவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நான் போய் ஜம்முன்னு வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கேயே இருந்துப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் அங்கே அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஐயோ இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. இன்னொன்று இங்கெல்லாம் வாழ்கிறதா இல்லை எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படி இருக்கு. அந்தளவுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. சாப்பாடெல்லாம் ரேட் வந்து நம்ம இது மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நம்ம டெய்லி போய் ஹோட்டலில் சாப்பிட முடியாதுல்ல. மற்றபடி காய்கறி மளிகை பொருட்கள் எல்லாமே கீழேருந்து மேலே அவங்க கொண்டுட்டு போகிறதுனால எல்லாமே காஸ்ட்லி, செம்ம காஸ்ட்லி. அதனால் அவங்களால வந்து அங்கே சர்வைவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அங்கே இந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களாகட்டும் அல்லது அந்த தைல ஃபேக்ட்ரி எதில் வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து பெருசாக ஒன்றும் சேலரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கவங்களுக்கே ஒரு 40-50,000 தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அடிமட்ட தொழிலாளிகளுக்கு எவ்வளோ பெருசாக சேலரி இருந்துட போகுது. ஸோ அதனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. நம்மளாம் வந்து ஒரு அக்கேஷனுக்கு போனால் திரும்ப நமக்கு அங்கேருந்து வர மனசு வராது. எனக்கே இன்னொரு டைம் ஊட்டி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ரொம்ப வந்து காஸ்ட்லி. நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு கேப் டிரைவர்லேருந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரிப்பு பிளான் பண்ண முடியும். ஒரு டூர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து செட் ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தைல ஃபேக்ட்ரி, அந்த தைல ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தைலம் எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே காட்டினாங்க. ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. தைலம் வந்து ஒரு இலையிலேருந்து அது எப்படி தைலமாக மாற்றி அது எப்படி எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக எப்படி பிரிக்கிறாங்க அது எல்லாமே காட்டினாங்க. அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே அப்படியே தைலம் வாசனை அப்படியே நமக்கு சளி இருந்தால் கூட கரைஞ்சி வந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அதில் என்னென்ன ஆயில்ஸ் அவங்க வச்சுருக்காங்களோ அது எல்லாமே எங்களுக்கு சாம்பிள் காட்டினாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஹெட்டேக்கு யூஸ் பண்ணுறதும் ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணுற அந்த 2 ஆயில் மட்டும் வாங்கினோம். பட் அதுவுமே காஸ்ட்லி தான். வெறும் 200 ml வந்து 300, 350, 450 அப்படி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் ஒரு 2 ஆயில் வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டீ ஃபேக்ட்ரி.
டீ ஃபேக்ட்ரியில் வந்துட்டு டீனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருந்தாங்க. டீ எப்படி உருவாச்சு, யார் வந்து டீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அது எல்லாமே போட்டிருந்தாங்க. அதை நான் தனியாக குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியோ அல்லது இன்னொரு வீடியோலேயே நான் வந்து போடுறேன். இதில் சொன்னால் ஆல்ரெடி வந்து வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே டீ இலையிலேருந்து எப்படி வந்து டீ தூளாக கொண்டு வராங்க அப்படிங்கிறது இது ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயும் வந்து டீ தூள்னாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் டீ கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. என் லைஃப்லேயே அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு டீ வந்து நான் எங்கேயுமே குடிச்சதில்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா திக்காக வந்து பால், எனக்கு தெரிஞ்சு தண்ணி கலக்காத பாலில் போட்டிருக்கணும், இல்லையா பவுட்ரு பாலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஏலக்காய் ஃப்ளேவரும் ஒரு நார்மல் எதுவும் மிக்ஸ் பண்ணாத ஒரு நார்மல் டீ ரெண்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் அங்கே டீ ஃபேக்ட்ரியிலேருந்து கீழே இறங்கினோடனேவே ஸ்ட்ராபெரி தோட்டம். அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. இதுக்கு மட்டும் டீ எஸ்டேட்டுக்கு மட்டும் 30 rupees என்ட்ரி ஃபீஸு. அந்த தைல ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒவ்வொரு இடத்துலையும் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்கினாங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஃப்ரீ தான். அங்கே உள்ளே போயிட்டு அவங்க ஸ்ட்ராபெரி எப்படி விளையுது அது எல்லாமே சொன்னாங்க. நாங்கள் போன டைம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ தன்விக்கு மட்டும் ஒரு 2 ஸ்ட்ராபெரி வந்து பறித்து கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா அது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நம்ம சொல்லவா வேணும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கொஞ்சம் தூரம் வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் டால்ஃபின் நோஸ் போனோம். டால்ஃபின் நோஸ் போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு இடம் ஒன்று காட்டினாங்க. அது வந்து கீழே அந்த பள்ளத்தில் காட்டினாங்க. 2 மலை வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு 5-6 வீடு இருக்குது. அந்த குட்டியோண்டி கேப்பில் அங்கே வேறு வீடே கிடையாது. வந்து ஒரு 5-6 ஒரு 10 வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஒரே கேஸ்ட்டு, எனக்கு எல்லாருமே ரிலேட்டிவ்ஸாக தான் இருக்கணும், அவ்வளோதான் அங்கே வீடே இருக்குது. ஸோ அது அவங்களுக்கும் தனியாக வெளியில் வரத்துக்கு பாத்தெலாம் இருக்குது, ரோடெல்லாம் இருக்குது, அது காட்டினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி படுத்திருக்க மாதிரி ஒரு வியூ காட்டினாங்க. பட் நாங்கள் போன டைம் வந்து ஃபுல்லாக எல்லாம் மேகம் மறைச்சிருந்தது, பனியாக இருந்தது. ஸோ எங்களால் அதிகம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து மேக்ஸிமம் டிரைவர்ஸ் வந்து ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய டிரைவர்கிட்ட கேட்டு பாருங்கள். நானும் நெட்டில் பார்க்குறேன். இன்கேஸ் அந்த ஃபோட்டோ இருந்தால் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். அது அப்படியே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி படுத்திருக்க மாதிரியே அந்த மலை இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின் நோஸ் போனோம். டால்ஃபின் நோஸும் வந்து கொல்லிமலைக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி தான் டால்ஃபின் நோஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்த்தா ஒரு ஃபால்ஸ் ஒன்று தெரிஞ்சுது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்னாங்க இந்த ஃபால்ஸில் வந்து இப்போ தண்ணி கம்மியாக வருது, இன்கேஸ் தண்ணி நிறையா வந்தால் அந்த ஃபால்ஸில் இருக்க சாரல் வந்து அந்த டால்ஃபின் நோஸில் நிற்கிறவங்களுக்கு அடிக்குமா, அவ்வளோ தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸ் வருமா, அது வந்து அவங்க சொன்னாங்க. அது முடிச்சுட்டு டால்ஃபின் நோஸ் முடிச்சுட்டு வெளியில் போனோம். அங்கே வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். பட் குரங்கு தொல்லை பயங்கரமாக இருக்குது. உங்கள் கையில் கலர்ஃபுல்லாக ஒரு கவரையோ எதையாவது ஒன்று பார்த்துச்சுன்னா ஓடி வந்து பறிச்சுட்டே போயிடும். நீங்கள் கொடுக்கணும்லாம் அதை எதிர்பார்க்காது, பயமுறுத்தாது, அதை வந்து பறிச்சுட்டு அழகாக ஓடிடும். ஸோ அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரங்குக்கிட்ட வந்து பயந்து தான் போனோம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கி அதையும் பேக்கில் சொருவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் சிம்ஸ் பார்க் போனோம். அந்த சிம்ஸ் பார்க் தான் வந்து உண்மையிலேயே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பார்த்த மாதிரி இருந்தது. வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வந்து அவ்வளோ இருந்துச்சு. ரோஸ், அப்புறம் அந்த டேலியா பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப பெரிய பார்க்கு. எங்களால் அடியும் தெரியல தரவும் தெரியல, அந்த மாதிரி இருந்தது. போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே மட்டும் ஒரு 2 டைம் மழை வந்துச்சு, மழையில் நனைஞ்சிட்டோம். அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சிம்ஸ் பார்க் முடிச்சுட்டு அவ்வளோதான். சிம்ஸ் பார்க் முடிச்சுட்டு பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஊட்டி வர்க்கி ஸ்பெஷல் இல்லையா, ஸோ சிம்ஸ் பார்க் முடிச்சுட்டு பேக்கரிக்கு போயிட்டு ஊட்டி வர்க்கி சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அந்த வர்க்கி வாங்கிட்டு கிளம்பினோம். நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஹோட்டலு. பட் சவுத் இந்தியன் மீல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, ஒரு ஃபுல்கா ஒன்று கொடுத்தாங்க. ஒரு ஃபுல்கா, அதுக்கு வந்து தால் கொடுத்தாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருந்தது. மற்ற சாம்பார், ரசம், பொரியலும் சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு இந்தியன் பேக்கரின்னு ஒரு பேக்கரி கூட்டு போனாங்க. அங்கே போயிட்டு வர்க்கி வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நேராக சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருந்தது. அங்கே உள்ளே அவங்க சாக்லேட் மேக் பண்ணி அதை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ், பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா,
ஃப்ரூட் அண்ட் நட்டு, பாதாம் தனியா, பிளெயின் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், வெனிலா ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அவங்க எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோவை இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. நாங்கள் வாங்கினதுலேயே சாக்லேட் ஒன்று தான் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே காஸ்ட்லி. டீ தூளும் காஸ்ட்லி, அந்த ஆயிலும் காஸ்ட்லி. இந்த சாக்லேட் ஒன்று தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ சாக்லேட் வந்து கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து டேரெக்டாக காந்திபுரம் பஸ் ஏறிட்டோம். ஸோ காந்திபுரம் போய் ஏறின உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஏறி நாங்கள் 9 o'clock எங்களுக்கு வந்து ட்ரெயின். நாங்கள் 7:30க்கெலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கூட எனக்கு வந்து மனசே ஆறல. திரும்ப நம்ம மொபைல் ஏதாவது தேடி பார்ப்போமா, பட் எங்கே போய் தேட முடியும், யார்கிட்ட கேட்க முடியும்? பிக் பாக்கெட்டுங்கிறத அடிச்சிட்டாங்க. நாங்கள் கூட நினச்சோம் சரி மொபைல் இன்கேஸ் கீழே விழுந்திருக்கோம், மிஸ் ஆகிருக்கும், அந்த மாதிரி யோசித்தோம். ஏன்னா இவருடைய ட்ராக்ஸில் அந்த ஜிப் வந்து போயிடுச்சு. ஸோ ஒரு வேளை கீழே விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இடையில ஒரு டைம் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்க. நாங்கள் கண்டினியூஸாக கால் பண்ணோம். ஒரு 10 டைம் இருக்கும் கால் பண்ணோம். ஸோ அந்த பிஸின் வந்த உடனேவே வந்துட்டு தெரிஞ்சிச்சு, சரி ஓகே மொபைல் யார் கைக்கோ போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிஸின் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆஃப். அப்போயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பான் யாரை வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களால் பெருசாக எங்கேயும் வந்துட்டு தேட முடியல. நாங்கள் ஓகே சரி அவ்வளோதான் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நைட்டு சாப்பாடு போயிட்டு அங்கே ஆப்போசிட்லேயே ஹோட்டல் இருந்துச்சு. சாப்பாடு வாங்கிட்டு உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனோம். செம்ம மலை, சரியான மலை. அப்புறம் அந்த மலையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக போயிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் இங்கே நாங்கள் வந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ், ஆலப்பியிலேருந்து வர ட்ரெயின். அந்த ட்ரெயின் ஏறி உட்காந்தோம். மார்னிங் வந்து இங்கே ஒரு 5:15க்கு சென்ட்ரல் வந்துடுச்சு. ஸோ சென்ட்ரல்லேருந்து வெளியில் வந்துட்டு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி மார்னிங் 7:30க்கெலாம் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுடைய ஊட்டி ட்ரிப், ஊட்டி விலாகு. இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போட்டிங்க்கு நான் முதலே சொல்லிட்டேன், பர் ஹெட்டுக்கு 130 வந்தது. ஸோ 3 மெம்பர்ஸ்க்கு வந்து 390 நாங்கள் பே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பைக்காராவுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 30, அடல்ட்ஸ்க்கு, கிட்ஸுக்கு கிடையாது. பைக்காரா முடிச்சுட்டு பைன் ஃபாரஸ்ட் வந்து ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து பைன் ஃபாரஸ்ட்க்கு அடுத்து ஹார்ஸ் ரைடிங்க்கு 400, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா கார்டனில் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். அதை சொல்ல மறந்துட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதில் வந்து இந்த ஒரு சில இடம்லாம் வந்து இந்த தில் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, உன் சமையலறையில் சாங், அந்த சாங் ஷூட் பண்ண அந்த இடம், ஒரு 2-3 சாங்கு சொன்னாங்க. அந்த இடம்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுதாடா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டு வேறு லெவல். பைக்காரா விட எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அது உச்சிக்கு போகிற வரைக்கும் ரொம்ப டயர்டாகும், அது ஏறுறது கஷ்டம். ஏறி அந்த உச்சிக்கு போயிட்டா அங்கேருந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த வியூ வந்து கீழே ஃபுல்லாக அந்த ஊட்டி வில்லேஜே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அது அங்கே அந்த சில்லுன்னு காற்று, ரொம்ப குளிரெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் போகும்போது மதியம் ஒரு 2:33 இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப குளிரெல்லாம் இல்லை. அதே டைம் நல்லா சில்லுன்னு காற்று, சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட். அந்த இடத்த விட்டு வரதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் என் பையனும் இவரும் உட்காந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வேறு லெவலாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தன்விக்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தான். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்னுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து இதே மாதிரி தான், 30 rupees பர் ஹெட்டுக்கு, 30 அடல்ட்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா கார்டனுக்கு வந்து 40 rupees, ஒரு ஆளுக்கு 40 rupees பே பண்ணோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஃபஸ்ட் எங்கே போனோம், தைல ஃபேக்ட்ரி. அதுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. அந்த தைல ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த டீ எஸ்டேட்லேயே வந்து ஒரு இடத்துல ஃபோட்டோ ஷூட்டு அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க, 200 rupees. நம்ம அந்த தலையில் அந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து டீயில் பறிக்கிற மாதிரியே நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் நாங்கள் வந்து சரி வேண்டாம், நம்ம சும்மா எடுத்துக்கலாம், எதுக்கு 200 வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சும்மா நாங்களே வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து 200 கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தைல ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. டீ எஸ்டேட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 rupees, கிட்ஸுக்கு கிடையாது, அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின் நோஸுக்கும் என்ட்ரி ஃபீஸ் இருந்துச்சு, அதுவும் 30 or 40 தான்.
ஸோ மேக்ஸிமம் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் வந்து 30-40 இந்த ரேஞ்சு தான் இருக்குது. சிம்ஸ் பார்க்கில் மட்டும்தான் 50 ருபீஸ், மற்ற எல்லாமே அந்த ரேஞ்சு தான் 30-40 அந்த மாதிரி. சிம்ஸ் பார்க்கில் 50 ருபீஸ் இருந்துச்சு. ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள் லன்ச் வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் 2 சிக்கன் பிரியாணி, ஒரு மீல்ஸு, அப்புறம் இது ஃபுல் பாயில் ஆம்லெட் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு 450 வந்தது. அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு 300 வந்தது. பொங்கல், தோசை அந்த மாதிரி வாங்கிட்டோம், பூரி அப்படி வாங்கிட்டோம். அன்னைக்கு மதியம் வந்து டிரைவரையும் சேர்த்துக்கிட்டோம் லஞ்சுக்கு, அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். ஸோ 4 பேர் 4 மீல்ஸுக்கும் சேர்த்து 520 530 ஆச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு வாங்கிட்டோம். அங்கே வந்துட்டு 2 பரோட்டாவும் ஒரு நூடுல்ஸும் வாங்கினோம். 190 160 ஆச்சு. அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்துட்டு எங்களுக்கு அமௌண்ட்டு அப்படின்னு செலவானது. ஓவராலாக வந்து இந்த டூர் பேக்கேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 15 ரவுண்டாக 15 to 16 செலவாயிடுச்சு. எல்லாமே அந்த பர்ச்சேசிங், சாக்லேட், டீ தூள் அதெல்லாம் வாங்கினது எல்லாம் சேர்த்து ஓவராலாக 16 கிட்ட வந்தது. ஓகே. பட் வந்து இந்த நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம போனப்போ வந்து இந்த அமௌண்ட்லாம் நமக்கு வந்து பெருசாக தெரியாது. ஸோ உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஒரே ஒரு கஷ்டமான ஃபீல் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் மட்டும் மிஸ் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த ஊட்டி ட்ரிப் வந்து வேறு லெவலாக இருந்திருக்கும். பட் இதுலேயும் நாங்கள் நினச்சிட்டது என்னென்னா, சரி ஓகே இதுலேயே நமக்கு செலவு வரணுன்னு இருக்குது, அது இப்படி மொபைலோடு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நாங்கள் மனசை தேத்திக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ரிப்பு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அல்லது ஒரு வ்ளாக் ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு திரும்ப நான் போடுறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப வந்து உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.